ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுடருக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி நம்ம விஜய் வந்து ஒரு வேலை பார்க்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சுடரு மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறா. அப்படி நம்ம விஜய் என்னதான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். என்னதான் வந்து மல்லியை வீட்டை விட்டு அனுப்பிட்டாலும் மல்லி கூட பேசிட்டு இருந்தா அது வேற ஃபோனில் எந்த ஒரு கான்டாக்டுமே எதுவுமே இல்லாதனால விஜய்க்கு ரொம்பவே வந்து கில்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டதுமே வந்து விஜய்க்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு சுத்தமாக புரியல. டோட்டலாக வந்து ரொம்ப வந்து குழம்பு போயிருக்காரு விஜய். அப்படி இருந்த சமயத்தில் தான் இப்போ விஜய் வந்து மல்லியை பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மல்லி வந்து வீட்டில் தான் இல்லையே, அவங்க தான் வந்துட்டு ஒசூரில் இருக்காங்கல்ல, அதனால வந்து வசமாக சிக்கிக்கிட்டாங்க. அப்படி இருந்த சமயத்தில் தான் எப்படியாச்சும் வந்து சமாளிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நம்ம மல்லி வந்து விஜய்கிட்ட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஜய் நான் வந்துட்டே இருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை வீட்டுக்கெலாம் வராத மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் வரக்கூடாது, எதுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஏன்னா வந்து இந்த மாதிரி ரேணுகா வந்து சத்தியம் கேட்டால் நான் இந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்டேன், அதனால் நீ வந்து வராத அப்படின்ற மாதிரி சொல்லவுமே எவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு மட்டும்தாங்க தெரியும். மல்லி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என் புருஷனை என்னையே பார்க்க விடாத அளவுக்கு சத்தியம் வாங்கிட்டாளா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லிடுறாங்க. விஜய் வந்து கிளம்பி போயிடுறாரு. ஆத்திரமாக தான் கிளம்பி போகிறாரு. ஒரு பக்கம் ஆத்திரமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் காதலாக நிரம்பி இருக்கு விஜய்க்கு. ஏன்னா தினமும் பார்த்து பழகி இப்போ வந்து இல்லை அவளை பார்க்கவே முடியல, பேசக்கூட முடியலன்னு தெரியும் போது ரொம்பவே விஜய்க்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிடுறாரு. மல்லி சொல்லவுமே போயிடுறாங்க. மல்லியும் வந்து அடித்து பிடிச்சி எப்படிலாம் சீக்கிரம் வர முடியுமோ அந்த மாதிரி சீக்கிரமாக வந்து அண்ணா எங்கண்ணா விஜய் போயிட்டாரு, நீ போய் வீட்டில் போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் அவர் தான் சத்தியம் வாங்கிட்டாரேம்மா அப்படின்ற மாதிரி மல்லி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் பாரு, யார் உண்மையான பொண்டாட்டி, நீ தானே உண்மையான பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது அவளோட சத்தியம்லாம் பழிக்காது, நீ தைரியமாக போய் பாரு அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுக்க, சரின்னு சொல்லிட்டு மல்லியும் போய் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த நம்பிக்கை ரொம்ப வந்து வேல்யூபிளாக இருந்தது. அதனாலவே சொல்லவுமே சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் ரொம்ப போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் விஜய் வரக்கூடாதான் சொல்லியிருந்தாரு. இருந்தாலுமே வந்து மல்லி வந்து போய் பார்க்குறாங்க. ஏன் புருஷனை பார்க்குறதுக்கு எந்த சத்தியமும் எங்களை ஒன்றும் பண்ணிடாது அப்படின்ற தைரியத்திலே நம்ம மல்லி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே வந்து விஜய்னு கூப்பிட்றாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து ஒன்று தான் வீட்டை விட்டு துரத்திட்டாங்கல்ல, அப்புறம் இங்கே என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட யாருக்கிட்டே பேச வரல, என் புருஷன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன், மரியாதையாக என் புருஷனை பார்க்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்து விஜய் வந்து நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கக்கூடாது விஜய் அப்படின்ற மாதிரி சுடர் சொல்ல, எல்லோரும் எனக்கு நான் போய் பார்க்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அப்போ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம்லாம் பொய்யா விஜய் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எதுவுமே பொய் இல்லை, ஆனால் இப்போ நான் மல்லியை போய் பார்த்தே ஆகணும், ப்ளீஸ் பெர்மிஷன் கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, கொடுக்கவே இல்லை. நம்ம விஜய் பொறுத்து பார்த்தாரு. ஓடி போய் மல்லியை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. எங்கே மல்லி போனேன் என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கவுமே, இதை பார்த்த சுடருக்கு அப்படியே படப்படன்னு இருக்குது. அட பாவிங்களா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குழம்பி போயிட்டா. விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே மல்லி இருந்துட்டு அமைதியாக இரு, இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து விஜய் சொல்கிறாரு, என் கூட வந்துரு மல்லி அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வர தயாராக தான் இருக்கேன், நாளைக்கு தானே கல்யாணம், ஏன் தலைமையிலே வந்து கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து மல்லி வந்து சுடரை பார்க்க, சுடர் வந்து என்னடி ரொம்பவே ஓவராக துள்ளிட்டு இருக்க, என்ன உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. விஜய் வந்து விஜயை வந்து என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறியா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இன்னொரு வாட்டி என் விஜய்க்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு சொல்ல, என் மல்லி என் விஷயத்தில் நீ ரொம்ப தலையிற அப்படின்ற மாதிரி கேட்க, யாரோட விஷயத்தில் தலையிடுறது, நீ தான் வந்து எங்கள் விஷயத்தில் தலையிட்டுருக்க,
நாளைக்கு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன்டி அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் நம்ம மல்லி வந்து டைலாக் பேசாமே இவளுக்கு படப்படன்னு ஆயிடுச்சு. என்னடா இது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு ஆயிடுச்சு. உடனே வந்து விஜய் சொல்கிறாங்க, மல்லி நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் இருந்தாலும் இல்லைனாலும் என் மல்லியை வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மல்லி வந்து காலையில் கல்யாணத்தை நடத்த விடுவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலைங்க. வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துட்டுருக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு நினச்ச மல்லிக்கு இப்போ விஜய் வந்து இப்படிலாம் பண்ணதை ஏற்றுக்கவே முடியல. அதனாலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ரொம்ப வந்து பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலுமே நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நம்ம விஜய்க்கு நம்ம தான் வந்து உறுதுணையாக இருக்கணும், விஜய் வந்து விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியலங்க. வெயிட் பண்ணி என்ன தான் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் தெரியும். பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. மல்லியும் விஜயும் ஒன்று சேர்ந்ததில் யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்களாம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்யாணத்தில் மல்லி என்ன பண்ண போகிறாங்க எந்த ஒரு பிளானுமே இல்லை. ஆனால் நிறுத்த போகிறாங்கன்னு மட்டும் சொல்லி முடிச்சிருக்காங்க. நிறுத்துவாங்களா இல்லை என்னன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 minute. Like, share.